தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/10/2014 திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலை 9:04 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் உலக இயற்கை அழிப்பு குறைப்பு நாள் என்று போட்டிருக்கும். பொதுவாகவே இயற்கை என்பது இயல்பாகவே உள்ளது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களும் இயற்கையாக உள்ளதை நாம் எதுவும் மாற்ற முடியாது. ஆனால் அவைகள் சீறினால் நமக்கு பாதிப்புகள் உருவாகும். ஆகையினாலே தான் மரங்களையெல்லாம் வெட்டக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். மரம் வளர்த்தால் நமக்கு நல்ல மழை கிடைக்கும் என்றெல்லாம் வாசகங்கள் எழுதியிருக்கிறது. சமீபத்திலே நான் கோயம்புத்தூருக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு மிகப்பெரிய போர்டு வைத்திருந்தார்கள். அதில் என்ன எழுதியிருந்தது என்று சொன்னால், காடு நகரமானால் நாடு நரகமாகும் என்று எழுதியிருக்கிறார்கள். அபூர்வமான வரி. காடுகளெல்லாம் இப்பொழுது நாடாகி கொண்டு வருகிறது. காடு நகரமானால் நாடு நரகமாகும் என்று எழுதியிருக்கிறார்கள். அது சிந்திக்க வேண்டிய வரி. அதற்கு பின்னாலே சுருளிமலை என்ற ஒரு இடத்திற்கு நான் சமீபத்திலே சென்றேன். அங்கு ஒரு மரத்தின் கீழே ஒரு போர்டு வைத்திருக்கிறார்கள். அந்த மரத்திலேயே அது கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், ஒரு மரம் 1 கோடி தீக்குச்சிகளை உருவாக்கும், ஒரு தீக்குச்சி 1 கோடி மரங்களை அழித்துவிடும், எனவே அருள் கூர்ந்து இங்கு புகைப்பிடிக்காதீர்கள் என்று அற்புதமான வரியை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு மரம் 1 கோடி தீக்குச்சிகளை உருவாக்கும், ஒரு தீக்குச்சி 1 கோடி மரங்களை அழித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இயற்கையை நாம் அழித்துவிடக்கூடாது. இயற்கை வளமாக இருந்தால்தான் இயல்பான வாழ்க்கை நமக்கு வரும். நீண்ட நாட்களாக மழை வராமல் இருந்து இப்பொழுதுதான் மழை வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு பழமொழி, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதோ என்று சொல்வார்கள். பலருக்கு தெரியாது, கிணறு வெட்டினால் எப்படி பூதம் வரும், ஏதோ ஒரு பூதம் வரப்போகிறதோ என்று நினைப்பார்கள். அதற்கு சரியான விளக்கம் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இதிலே கிணறு வெட்டுகிற பொழுது நிலம் என்ற ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு பூதத்தை நாம் தோண்டுகின்றோம். நிலத்தை தோண்டுகின்ற பொழுது நீர் என்ற பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் உள்ளே இருந்து வெளிவருகிறது. நிலத்திலிருந்து நிலத்தடி நீர் வருகிறதே, அதைத்தான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதோ என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய ஆழ்துணை கிணறுகளெல்லாம் போட்டு பூமியை பங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயற்கை அழிப்பை நாம் குறைத்தால்தான் இயல்பான வாழ்க்கை நன்றாக வரும். எனவே ஒவ்வொருவரும் மனதில் வைத்திருக்க வேண்டிய வைர வரிகள், இயற்கையை போற்ற வேண்டும், அதை காக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரக்திகள் விலகும் நாள். வியாபார நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வருமானம் போதுமானதாகவே இருக்கிறது. 6ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. எனவே எதிரிகள் விலகுவர். உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுகின்ற நாள். போட்டிகளை சமாளிக்க புது யுக்திகளை நீங்கள் கையாளுவீர்கள். புதிதாக அறிமுகமாக நண்பர்களால் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். இடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேசித்தவர்களிடம் யோசித்து பேச வேண்டிய நாள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது. தாய்வழி உறவினர்களின் பகை உருவாகலாம். எதையும் யோசித்து செய்தால் நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிகின்ற நாள். சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நாளிலே சனி இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனி இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கூடுதல் விரயங்கள் ஏற்படத்தான் செய்யும். எனவே வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துங்கள். சிம்மராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும் நாள். நீண்ட நாள் ஆசை உங்களுக்கு நிறைவேறப் போகின்றது. வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும். இடம் விற்க வாங்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். வங்கி சேமிப்பு வரலாறு காணாத அளவு உயர்வதற்கான வாய்ப்புகள் இன்று கைகூடி வரப்போகிறது. கன்னிராசி நேயர்களே, பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுகின்ற நாள். பெற்றோர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. அரசியலில் செல்வாக்கு மேலோங்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். குடும்பச் சுமை கூடுகின்ற நாள்.
கூட இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். விரயங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீர பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டிய நாள். சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே வருமானம் போதுமானதாக இருக்கும். வரன்கள் வாயில் தேடி வரும். வீடு கட்டும் முயற்சியில் அல்லது இடம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அஞ்சல் வழியில் கூட அனுகூலமான தகவல்கள் உண்டு. நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடர்கின்ற நாள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய பாதிப்புகள் உண்டு. சிறு தொல்லைகள் வந்தாலும் மருத்துவ ஆலோசனைகளை உடனுக்குடன் பெறுவதுதான் நல்லது. ஏனென்று சொன்னால் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. மாலை நேரத்தில் மனக்கசப்பு தரும் தகவல் ஒன்று வந்து சேரலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சிந்திக்காது செய்த காரியங்களில் கூட நீங்கள் சிறப்படைவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அரசு வழியில் அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு. வரவு திருப்திகரமாக இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீண் பழிகள் அகல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இடமாற்றங்கள் செய்யலாமா, உத்தியோக மாற்றங்கள் செய்யலாமா என்று ஒரு சிலர் சிந்திப்பார். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். இன்றைக்கு செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது அரிது. மீனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேற எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். 8லே சனி உச்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, 7ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. சப்தம ஸ்தானத்திலே ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது ஏற்ற இறக்கமான வாழ்க்கை வரலாம். வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும். வரவு வந்த மறுநிமிடமே செலவாகலாம். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு கிழமை திங்கள். அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். இன்பங்கள் இல்லம் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.